జై శ్రీ మాత్రే నమః. జై గురుதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர். பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆஷாட நவராத்திரிய பத்தி பார்க்க போறோம். பொதுவாவே நவராத்திரிகள் வந்து 4 நவராத்திரிகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சரத் நவராத்திரி அந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய துர்க்கை நவராத்திரியே வந்து எல்லாத்துக்குமே தெரியும். அது போக வந்து வராகிக்கும் ஒரு நவராத்திரி இருக்கு. இது ஆஷாட மாதம் வந்து அ அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் வந்து அன்னை வராகிய வந்து பூஜை செய்யக்கூடிய நாட்கள் தான் வந்து ஆஷாட நவராத்திரி, வராகி நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, 15/7/2026 புதன்கிழமையிலிருந்து 23/7/2026 வியாழக்கிழமை வரை 9 நாட்கள் வந்து வராகிய வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம். இந்த வராகி வந்து எப்படி வழிபாடு பண்றது? நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கிறது? வாழ்க்கையில ஒருத்தருக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லன்னு நெனைக்கிறவங்க வராகிய சரணாகதி அடைஞ்சா போதும். உங்க வாழ்க்கையில கட்டாயம் ஒரு வெளிச்சம் இருக்கும். வாழ்க்கை வந்து முன்னேற்றத்த நோக்கி நகர்ந்து கொண்டு போகும். தீராத பிரச்சனைகளுக்கும் தீர்த்து வைக்கக்கூடியவ தான் வராகி. உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் தீராம இருந்தாலும், அந்த பிரச்சனைய மனமார்ந்த அம்பாள் கிட்ட சொன்னீங்க அப்டின்னா, கட்டாயம் வராகி வந்து உங்களுடைய பிரச்சனைய தீர்த்து வைப்பாங்க. பொதுவா காசு, பணம், பொருளாதார வாழ்க்கை உயர்வு, அதே மாரி ஆபிச்சார தோஷம், செய்வினை கோளாறு, கனவுகள்ல தொந்தரவு, மத்தவங்கனால ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாரி என்ன பிரச்சனைனாலும் சரி, அத்தன பிரச்சனைகளையுமே வந்து தாயாருடைய பாதத்துல சரணாகதி அடைஞ்சு நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து கட்டாயம் விடிவு காலம் தான். பொதுவாவே வந்து வராகிய வழிபாடு பண்றது வந்து என்னன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன் அப்டின்னா, இந்த பிரச்சனைகளுக்காக மட்டும் இல்ல. எப்பவுமே அன்னையுடைய அனுக்கிரகம் இருந்தா, நமக்கு நவக்கிரகத்தினால ஏற்படக்கூடிய எந்த தோஷமும் பெரிய லெவல்ல நமக்கு பாதிக்காது. அது ஒண்ணு. எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்காது. மத்தவங்களால ஏவப்படக்கூடிய பில்லி, சூனியம், கண் திருஷ்டி, ஏவல், முக்கியமா ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் எதுவுமே நம்மளைய அண்டாது. தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும்ன்னு சொல்றோம்ல, அதுக்காகத்தான் அன்னைய வந்து வழிபாடு பண்றோம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் தைரியமாக அத ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்கும். அன்னைய வழிபாடு பண்றதே அபரிதமான சக்திக்காக மட்டும் தான். மெயினா வந்து என்னன்னா, இந்த வராகிய வந்து வழிபாடு பண்ணும்போது, மனசுல ஆத்மார்த்தமா ஒரு விஷயம் உங்களுக்கு அது உணர்வுபூர்வமா நடக்கும். அந்த நடக்கிற உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட்ஸ்ல கட்டாயம் நீங்க சொல்லணும். ஏன்னா, இன்னைக்கு நம்ம அத பேசணும் அப்படின்னு பேசிக்கிட்டே போலாம். வராகி தாயார பத்தி பேசிட்டே போலாம். அந்த அளவுக்கு இருக்கு. அன்னையோடைய சிறப்பு. இந்த வராகி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா, லலிதா பரமேஸ்வரியுடைய பஞ்சபாணங்கள்ல இருந்து தோன்றுனவங்க தான் மகா வராகி அப்படின்னு சொல்றவங்க. லலிதா பரமேஸ்வரியுடைய படை சேனைகளுக்கு தலைவியாக இருக்கிறது சேனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்க தான். இந்த வராகி அப்படிங்கக்கூடியவங்க சப்த மாதாக்கள்ல இவங்க ஒருவங்களா இருக்கிறாங்க. வராக முகத்துடன் இருக்கக்கூடியவங்கனால இவங்களுக்கு வராகி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது இல்லாம இவங்களுக்கு ஓராயிரம் திருநாமங்கள் இருக்கு. இந்த சப்த மாதாக்கள்ல 5வது தேவியாக இந்த வராகி தாயார் இருக்கிறாங்க. நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கு இல்லையா? 7 சக்கரங்கள் இருக்குல்ல, அதுல 2 புருவத்துக்கு மத்தியில ஆக்னா சக்கரம் இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த சக்கரத்துக்கு அதிதேவதையாக விளங்குபவளும் இந்த மகா வராகி தான். ஒருத்தருக்கு வந்து நல்ல ஞானம் எல்லாத்துல இருந்தும் வந்து முக்தி, பேர் ஞானம் ஒரு நல்ல ஞானியா இருக்கணும் அப்டின்னா, வராகி தாயார வழிபாடு பண்ணாலே முக்காலத்த உணரக்கூடிய சக்தி. ஓகேங்களா? எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த வராகிய வந்து என்னையிலிருந்து வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, இது ஸ்டார்ட் ஆகுறது வந்து என்னன்னா, 15/7/2026 புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. முக்கியமா வராகி பஞ்சமி. இந்த வராகி உபாசனை எடுக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது வந்து வராகி மனப்பூர்வமா, ஆத்மார்த்தமா "நீ தான் எல்லாம்" அப்படின்னு சரணாகதி அடைஞ்சாலும் சரி, உங்களுக்கு இது ஒரு முக்கியமா சிறப்பான நாளா இருக்கும். ஏன்னா, ஆஷாட மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தான் வந்து வராகிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள். இந்த ஒரு நாளாவது வராகி தாயாருக்கு விரதம் இருந்து பூஜை பண்றது, 9 நாட்கள் இருந்த பலனும் உங்களுக்கு குடுக்கும். அல்லது வந்து 9 நாட்கள் இருந்தாலும் பல 100 மடங்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். ஆனா பஞ்சமி அன்னைக்கியாவது கொஞ்சம் விசேஷமா நீங்க வழிபாடு கட்டாயம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா முக்கியமா வராகி உபாசனை எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இந்த 18/7/2026 அன்னைக்கு ஒரு குரு மூலியமா வராகியுடைய மூல மந்திரங்களும், காயத்ரி மந்திரங்களும் குரு மூலியமா உபதேசம் வாங்கிட்டு பண்ணுனா ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு அந்த மாரி யாருமே இல்ல அப்படின்னா, நீங்களே வந்து வராகிய மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, "அம்மா தாயே நீயே எனக்கு குருவா இரு"
அப்படின்னு வணங்கி என்ன செய்யணும், அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டு, அவங்க கிட்ட ஆத்மார்த்தமா கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க மந்திரங்கள பண்ணலாம். நான் உங்களுக்கு மந்திரம் தெரியலன்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்றேன். எனக்கு மந்திரம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அம்மா எனக்கு மந்திரம் குடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா ஒரு குரு மூலியமா நீங்க வந்து ஒரு உபாசனை எடுத்துக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னுடைய இது தனிப்பட்ட கருத்து இது. அவங்கவங்களுக்குடைய காலமும், சூழ்நிலையும் தான் எல்லா விஷயத்தையும் நிர்ணயம் பண்ணுது. என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து எந்த ஒரு உபாசனைனாலுமே குரு மூலியமா பண்ணுனா, அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். நீங்க எங்க தவறு செய்றீங்கன்னு அவங்க சுட்டிக்காட்டுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நன்மையோ, தீமையோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அது எதனாலன்னு புரிய வச்சு, உங்களுக்கு பயம் இல்லாம கடைசி வரைக்கும் கொண்டு போறதுக்கு, வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. அதனால தான் எந்த ஒரு மந்திரமுமே குரு மூலியமா, குருவோடைய வழிகாட்டுதல் மூலியமா செய்றது வந்து சிறப்பு. அதனால அத நான் சொன்னேன். பொதுவாவே வராகிய வந்து வழிபாடு பண்றதுக்கு வந்து இந்த முறை தான் இருக்கு, நெறிமுறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எப்படி வேணா மனசார கும்பிடலாம். ஆனா வீட்டுல வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா, நவராத்திரி. ராத்திரி நேரத்துல தான் இந்த வழிபாடு பண்ணணும். அ 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனமாயி, சந்திரன் வந்ததுக்கப்புறம் நீங்க 6 மணிக்கு மேல எந்த டைம்ல வேணா கும்பிடலாம். 9 மணிக்கு கும்பிடலாம், 10 மணிக்கு கும்பிடலாம். அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது. ஆனா மினிமம் ஒரு 7, 8 மணிக்கு உங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, திரும்ப நீங்க வந்து என்னன்னா, அ குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஒரு சிலர் வந்து வராகி சிலையே வச்சு வழிபாடு பண்றாங்க. ஒரு சிலர் ஃபோட்டோ வச்சிருக்காங்க. உங்ககிட்ட வராகி சிலை இருந்தா 9 நாளுக்குமே அபிஷேக ஆராதனை பண்ணலாம். அல்லது வந்து நீங்க ஃபோட்டோ வச்சிருந்தீங்கன்னா, ஃபோட்டோவுக்கே வந்து நல்லா சிகப்பு கலர் பூங்கிறது ரொம்ப விசேஷம். செவ்வரளி பூ, அதே மாரி வந்து இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் சிவப்பு கலர்ல தான் இருக்கும். அதுவும் தாராளமா யூஸ் பண்ணலாம். சிவப்பு அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப பிடிக்கும். அபிஷேகம் அப்படின்னா, குங்குமம் வந்து நம்ம கலந்து, அது தண்ணீல கலந்து அத அபிஷேகம் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மாரி இதுவும் பண்ணலாம். அது தாந்திரிக முறையில வரக்கூடியது. நான் வெறும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு எப்படி பண்றது அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லப் போறேன். நல்லெண்ணெய் தீபமே ரொம்ப போதுமானது. இல்ல எனக்கு வந்து சில கோரிக்கைகள் இருக்கு. உங்களுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அடையணும். இல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கு. என்னை ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காரு. அவர நம்ம வழிக்கே வரக்கூடாது. அந்த மாரி வேற செய்வினை கோளாறு, இந்த மாரி வேற வேற பிரச்சனைகள் இருக்கு. பிளாக் மேஜிக் மாரி இருக்கு அப்டின்னா, அதுக்கு எரும நெய்ய யூஸ் பண்ணலாம். தாராளமா எரும நெய் யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க சாத்வீகமா கும்பிடுறீங்க அப்டின்னா, விளக்கு வந்து என்னன்னா, மண் விளக்கும் யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய குத்து விளக்கு யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் போட்டுக்கங்க. சாதாரணமான ஒரு விஷயம் அப்டின்னா, அதுக்கு நல்ல எண்ணெய். அ எள் வெ எள்ளெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, எள்ளு ஆட்டி வருதுல்ல, அதுதான் நல்லெண்ணெய். அந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். அல்லது நான் சொன்னேன்ல வேற விதமான பிரயோகம் அப்டின்னா, எரும நெய்ய நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணணும். தாந்திரிக வழிபாடு, பிளாக் மேஜிக்கும் வராகிய யூஸ் பண்ணுவாங்க. தவறு கிடையாது. இந்த காலகட்டத்தில், கலியுகத்தில் நம்மளை வந்து பாதுகாக்கணும். நம்மளை வந்து மத்தவங்க கிட்ட இருந்து, எதிரிகள் கிட்ட இருந்து, அதாவது நம்மள ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம போய் வந்து என்ன செய்ய முடியாது? பழி வாங்குறதுக்கு முடியாது. ஏன்னா, கால சூழ்நிலை அப்படி இருக்கு. நம்ம ஒரு ஜீவனம் போணும். நம்ம வேலைக்கு போறதா? இல்ல அவங்கள பழி வாங்குறதுக்கு சினிமால காமிக்கிற மாரி பின்னாடி போறதா? முடியாது. அப்ப நம்ம யார்கிட்ட தான் முறையிடுறது? நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கு. கோர்ட்டு, கேஸ்ன்னு அலைய முடியுமா? முடியாது. அப்போ நம்ம வந்து இந்த 9 நாட்கள் என்ன செய்யணும்? உங்க மேல எந்த தப்பும் இருக்கக்கூடாது. அதாவது தாந்திரிக முறையில செய்யும்போது, நீங்க ஒருத்தங்க வந்து மனசார கதறி அழுகுறீங்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாரு. எந்த வகையில இருந்தாலும் சரி. அது பிசினஸா இருந்தாலும் சரி, உறவு ரீதியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. தர்மமும், நியாயமும் உங்க பக்கத்துல இருக்கு அப்டின்னா, கட்டாயம் உங்க வேண்டுதல் 9 நாட்கள்ல பலிக்குங்க. கட்டாயம் பலிக்கும். ஏன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க ஒரு ஒர்க்ல இருப்பீங்க. அத விட்டுட்டு சினிமால காமிக்கிற மாதிரி, அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் பழி வாங்குறதுக்குலாம் உங்களுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு புள்ள, குட்டி அடுத்தது வேல அப்படிங்கிறது முடியும். கோர்ட் கேஸ்ன்னு கூட மாட்டாங்க. போலீஸ் கூட முடியாது. அப்ப நீங்க யார நம்பணும்? வராகிய தான் நம்பணும். உங்க மேல வந்து நியாயமும், தர்மமும் இருக்கும் பட்சத்தில் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வராகியுடைய மந்திரத்த ஜெபிக்கலாம். அத எப்படி பண்ணணும் அப்படின்னா, இரவு 10 மணிக்கு மேல செவ்வரளி பூ வச்சு எரும நெய் யூஸ் பண்ணணும். அதே மாரி எரும நெய்யால செஞ்ச பலகாரங்கள நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாரி எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்த பலி போடுறது எப்படின்னா, குங்குமம். எலுமிச்சம்பழத்த அரிஞ்சு அதுல குங்குமம். ஒண்ணு அரிஞ்சு அப்புறம் குங்குமம் இது பண்ணி இப்படி தேய்க்கவெல்லாம் கூடாது. அவங்களுக்கு எலுமிச்சம்பழம் குடுக்குறது, பலி குடுக்குறது. சேவலோ அல்லது வந்து தாந்திரிகத்துல மாந்திரிகம், இந்த மாரி பிளாக் மேஜிக் இந்த மாரி செய்றவங்க வந்து ஆடு, அதே மாரி வந்து கோழி இந்த மாரி பலி குடுப்பாங்க. நம்ம அந்த மாரி செய்ய வேண்டாம். எலுமிச்சம்பழம் பலி குடுத்தாலே போதுமானது. செவ்வரளி பூ போட்டு அவங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க ஒரு தனியா ஒரு ரூம்ல தான் இத செய்யணும். தாந்திரிக முறை.
மாந்திரீக முறை அப்படின்னாலே கட்டாயம் தனியா நீங்க ஒரு ரூம் வச்சிருக்கணும். நார்மலா இருக்கக்கூடிய ரூம்ல செய்யவே கூடாது. தனியா சாமி ரூம் இருக்குன்னா, அதுல நீங்க செய்யலாம். வராகி வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வராகி இருப்பாங்க? அந்த தாந்திரீக வராகி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மாந்திரீகம், இந்த மாரி செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி சூனியங்கள் இதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய தேவி எப்படி இருப்பாங்கன்னா, எரும மாட்டு மேல தான் உட்கார்ந்திருப்பாங்க. கருப்பு வஸ்திரம் அணிஞ்சிருப்பாங்க. ஆக்ரோஷ ரூபத்துல இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னன்னா, நான் அதாவது அவங்களுடைய பக்தர்கள் யாரு வந்து அந்த தாயார வழிபாடு பண்ணி, "அம்மா தாயே" அப்படின்னு கதறி அழுது என்னைய காப்பாத்துன்னு சொல்றாங்களோ, அவங்களுடைய எதிரிகள கால்ல தூக்கி போட்டு தும்சம் பண்ணி, அந்த ரத்தம் வர வரைக்கும் மிதிச்சு, அதுல சந்தோஷப்படுவாளாம். என்னடா இது! நான் இப்படிலாம் பேசுறேன்னு தப்பா எடுக்காதீங்க. இது உண்ம. ஏன்னா, என்னுடைய பக்தர வந்து நீ கஷ்டப்படுத்தியிருக்க. இவன் மேல நியாயமும், தர்மமும் இருக்கு. ஆனா தர்மத்துக்கு உட்பட்டு அது தர்மத்த மீறி நீ செயல்பட்டுருக்க. அப்ப அதுக்கு உண்டான பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு இதான். வராகியுடைய அதாவது நார்த் இந்தியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வராகியுடைய உபாசகர்னாலே பயந்துட்டு ஓடிருவாங்களாம். ஏன்னா, எதிரிகள தூக்கி பந்தாடிருவாளாம். அந்த மாதிரி வந்து வராகி அந்த கருப்பு வஸ்திரத்துல இருக்கக்கூடியவளுக்கு அவ்வளோ இது. அதே மாரி நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, தாமரை புஷ்பத்துல உட்கார்ந்திருக்கவங்க நல்ல சாந்த சொரூபிணி தான் அவங்க. அவங்க வந்து என்னன்னா, அவங்களும் பாதுகாப்பு குடுக்கக்கூடியவங்க தான். அவங்களும் நம்ம பிரச்சனைகள தீர்த்து வைக்கிறவங்க தான். ஆனா, அந்த கருப்பு ரூபத்துல இருக்கவங்களுக்கு இந்த மாரி அந்த எரும நெய் இருக்குல்ல, அந்த மாரி நீங்க வந்து என்ன செய்யணும்னா, பூஜை செய்யணும். நார்மலா இந்த 9 நாட்கள் எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து சிகப்பு கலர்ல செவ்வரளி பூ அழகா ஃபோட்டோ இருந்துச்சுன்னா, அது மாலை மாரி கோர்த்து போட்டுட்டு, நெய் அ ந நா ச நார்மலா நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு, அவங்களுக்கு படையல் வந்து என்ன வைக்கலாம் அப்டின்னா, சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா? அது, அதே மாரி மஞ்சள் கிழங்கு, பசுமஞ்சள் இந்த டைம்ல கிடைக்கும். அத வச்சுட்டு நீங்க மந்திரத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வராகி வந்து உங்க மடியிலேயே உட்காந்துருவா. அந்த பசுமஞ்சளுக்கு அவ்ளோ பவர் இருக்கு. மஞ்சள் ரொம்ப இஷ்டம் அம்பாளுக்கு. அதனால அந்த அதாவது ஒரு சிலர்லாம் மஞ்சள வந்து அரைச்சு, அத வந்து பூசுவாங்க. பட் ஆனா வந்து உங்கனால அது முடியல அப்டின்னா, பசுமஞ்சள் பச்சையான மஞ்சள் கிடைக்கும். நெறைய பேத்துக்கு கிடைக்கும். அந்த இத வந்து நீங்க என்ன செய்யுங்க அப்டின்னா, வாங்கி கையில வச்சுக்கிட்டு, வராகிக்கு வந்து மாலையாவும் கோத்து போடலாம். அல்லது வந்து கையில வச்சுக்கிட்டு மந்திரத்த சொன்னீங்க அப்டின்னா, ரொம்ப சிறப்பு. இன்னும் சொல்லணும் அப்டின்னா, வராகிக்கு வந்து பூஜை பண்ணும்போது, மஞ்சள போட்டு பூஜை பண்ணா இன்னும் ரொம்ப நல்லது. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு பிடித்த உணவு வந்து என்னன்னா, கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா? அது வந்து உடைக்காம, அதுல வந்து ஏதாவது வந்து நீங்க பலகாரம் மாரி செய்யறது, அல்லது வந்து பிர கஞ்சி செய்யறது. சாதமும், கருப்பு உளுந்தும் போட்டு கஞ்சி. அதாவது வந்து கொஞ்சம் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு பூண்டு செய்யலாமான்னா, தாராளமா செய்யலாம். வராகி வந்து பூமிக்கு அடியில விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் தான். அது மாரி கஞ்சி மாரி வச்சு, அத படையலா வச்சு இது பண்ணலாம். அவங்கள திருப்திப்படுத்தலாம். அல்லது வந்து சர்க்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அது. அதே மாரி வந்து இன்னும் இனிப்பான இது பொங்கல், பாயசங்கள் எல்லாமே செய்யலாங்க. பொதுவாவே வந்து வராகிக்கு பூமிக்கு அடியில விளையக்கூடிய எல்லா விஷயமும் வந்து ரொம்ப ரொம்ப விருப்பம். பானகமும் செய்யலாம். பானகத்துல இஞ்சி போட்டு செய்யணும். அதே மாரி சுக்கு போட்டு செய்யணும். தயிர் சாதத்துல வந்து மிளகு போட்டு செய்றது ரொம்ப விசேஷம். தயிர் சாதையும், கருப்பு உளுந்து வடையும் வச்சு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். பச்சை மிளகாய் போடாம மிளகு போட்டு செய்யுங்க. அம்பாளுக்கு அது ரொம்ப விசேஷம். இந்த மாரி உங்களுக்கு என்ன முடியுதோ அத ரொம்ப சிம்பிளாவே செஞ்சாலே போதும். நம்ம வந்து என்னன்னா, வராகியுடைய நாமங்கள் வந்து ஓராயிரம் திருநாமங்கள் இருந்தாலும், அதையெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கலாம். ஆனா 12 நாமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாமங்கள். அத நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க என்ன செய்யுங்க, நான் இப்ப அத உங்களுக்கு குடுக்குறேன். லெட்டராவே குடுக்குறேன். அந்த நாமத்த வந்து பயபக்தியோட படிச்சீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு வந்து வராகியுடைய 1000 திருநாமங்கள் படிச்சதுக்கு சரிசமமா போயிரும். அதே மாரி வராகியுடைய மந்திரங்கள நீங்க சொல்லுங்க. மந்திரத்த நான் கமெண்ட்ஸ்ல குடுக்குறேன். உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க. நான் கட்டாயம் குடுக்குறேன். ஆனா 12 திருநாமங்கள சொல்லி நீங்க என்னன்னா பூ போட்டுக்கணும். மறுபடியும் அதே 108 டைம் அத கவுண்ட் பண்ணி நீங்க சொல்லி முடிச்சுக்கணும். 1 நாள் பூஜை. இதே மாரி 9 நாட்கள் நீங்க செய்யணும். அந்த அந்த 12 திருநாமங்கள் என்னென்ன அப்டின்னா, ஓம் பஞ்சமியை நமக, ஓம் தண்டநாதாயை நமக, ஓம் சங்கேதாயை நமக, ஓம் சமயேஸ்வரியை நமக, ஓம் சமய சங்கேதாயை நமக, ஓம் வாராகியை நமக, ஓம் போத்ரிணியை நமக, ஓம் சிவாயை நமக, ஓம் வார்த்தால்யை நமக, ஓம் மகாசேனாயை நமக, ஓம் ஆக்னா சக்ரேஸ்வரியை நமக,
ஓம் அரிக்ஞை நமக அப்படின்னு 12 திருநாமங்கள் ப அப்படி ப அப்படி சொல்லி 12 திருநாமங்கள மறுபடியும் நீங்க இந்த வேற எந்த மந்திரமும் தெரியலன்னா, இந்த திருநாமங்கள சொல்லியே ஜெபம் பண்ணிக்கலாம். அம்பாளுக்கு வந்து என்னன்னா, ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க வந்து என்னன்னா, அம்பாளுடைய வந்து விக்கிரகம் வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரத்த சாத்தலாம். அல்லது சிவப்பு பட்டு வஸ்திரத்த சாத்தலாம். உங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னா, நீங்க என்ன செய்யலாம், தீபம் ஏத்தும்போது வாழைத்தண்டு திரிய யூஸ் பண்ணலாம். நல்ல செல்வம் வளம் வேணும், குடும்பத்துல ஐஸ்வர்ய பிராப்தம் வேணும் அப்படின்னா, தாமரை தண்டு திரிய யூஸ் பண்ணிக்கங்க. அர்ச்சனை பண்றதுக்கு சிகப்பு கலர் மலரே யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாவே வாசனை நிறைந்த மலர்களையும் அம்பாளுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். இது வந்து என்னன்னா, நெய்வேத்தியம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்னு வைங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கனால என்ன முடியுதோ அத ஆத்மார்த்தமா அம்பாளுக்கு அர்ப்பணிச்சாலே, அன்னை வராகி வந்து உங்களே மட்டும் கிடையாது, உங்க குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பா இருப்பா. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அம்பாளுடைய பாதத்த சரணாகதி அடைஞ்சாலே கட்டாயம் வந்து நன்மை நடக்கும். பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வராகியுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, வராகியுடைய சொரூபங்கள் பல சொரூபங்கள் இருந்தாலும், சொப்ன வராகி அப்டின்னு சொல்லி ஒரு வராகி இருக்காங்க. அந்த வராகி வந்து எதுக்கு அப்டின்னா, நீங்க ஒருத்தர வந்து என்னன்னா மனசால விரும்பியிருப்பீங்க, அவர பிரிஞ்சிருப்பீங்க. இல்ல ஒரு பிசினஸ் விஷயமாவோ, இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாவோ ஒருத்தர போய் நீங்க மீட் பண்ணணும். ஒரு விஐபிய போய் மீட் பண்ணணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. ஆனா, அவங்க உங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் குடுத்துருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டேட் தள்ளி போயிட்டே இருக்கும். அல்லது நீங்க பேசுறத அவங்க கேட்கணும். உங்கள அவங்க நம்பணும் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல வராகி வந்து சொப்ன வராகின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு தனி மந்திரம் இருக்கு. அத நம்ம சொல்லி வந்து பிரார்த்தனை 7 நாட்கள் வந்து இடைவிடாம வந்து பிரார்த்தனை பண்ணணும். பண்ணணும் அப்டின்னா, உங்கள பிரிஞ்சு போனவங்களுடைய மனசுல போயி இவங்க உங்களை ஞாபகப்படுத்துவாங்க. அவங்களுடைய கனவுல போய் என்ன செய்வாங்க? உங்களுடைய உருவத்த காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாரி வந்து ஒரு பெரிய மனிதர் சொல்றேன்ல, அந்த ஒரு பிசினஸ் விஷயமாவோ, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாவோ இருக்கு அப்டின்னா, அவங்க நம்பத்தகுந்த ஆளா நீங்க மாறணும்ல. அப்போ அந்த விஐபியோடைய கனவுல போய் உங்களுடைய முகத்த பதிய வைப்பாங்க. அப்போ நேர்ல பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துரும். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ட குடுக்கலாம், இந்த ஒரு பிசினஸ குடுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு தெய்வம் சொல்ற மாரி கட்டாயம் இந்த வராகி போய் உங்கள சொல்லிருவாங்க. உங்களுடைய முகத்த வந்து அவங்களுடைய கனவுல போய் காமிச்சுருவாங்க. அப்ப அவங்க உங்கள பார்க்கும்போதே கட்டாயம் இவங்க செய்வாங்கன்னு. ஏன்னா இந்த மாரிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் தனி பிரார்த்தனைகள் வந்து அதாவது அந்த பிரார்த்தனைகள்ங்கிறது வந்து குரு மூலியமா அதுக்கு மந்திரம் இருக்கு. அத வாங்கிட்டு நீங்க பண்ணணும். இந்த தாந்திரீக விஷயம் அப்படிங்கிறது வந்து இருமுனை கத்தி மாதிரி. ஏன் அதோடைய மந்திரங்கள்லாம் டக்கு டக்குன்னு என்னால குடுக்க முடியல அப்படின்னா, இத வந்து பாசிட்டிவாவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து என்னன்னா, குரு மூலியமா வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வராகியுடைய மகிமைக இன்னைக்கு ஒரு நாள் பேச முடியாது. சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு இருக்கு வராகியுடைய இது. ஆனா வந்து பொதுவாவே உங்களுக்கு குடும்பத்தில என்ன வித பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தொழில் முடக்கமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து குடும்பத்தில நிம்மதி இல்ல, ஏதோ ஒரு இனம் புரியா கவலைகள் போட்டு முடக்குது, வளர்ச்சி இல்ல, புத்திர பாக்கியம் கிடைக்கல, செய்வினை கோளாறுகள் இருக்கு, ஏவல் பில்லி சூனியம் இருக்குது, உடல்நிலை பாதிப்புகள் அடிக்கடி வருது. இந்த மாரி விஷயங்கள் எதுனாலும் சரிங்க நடந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வராகிய வந்து வழிபாடு பண்ணணும். இந்த 9 நாட்கள் தவறாம வழிபாடு பண்ணாலே, கட்டாயம் உங்களுக்கு இருக்க அத்தன பிரச்சனைகளுமே போயிரும். வராகிய சரணாகதி அடையறவங்களுக்கு, வாழ்க்கையில துன்பம் என்னைக்குமே தீண்டாதுங்க. இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்ற மாரி தான். பொதுவாவே எந்த ஒரு தெய்வத்த வணங்கும்போதும் ஆத்மார்த்தமா வணங்கணும். அவ்வளதான். அன்னை வராகிய வணங்கும்போது, உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கையோட ஆத்மார்த்தமா, அன்பு அதிகமா செலுத்தி பாருங்க. அவ உங்ககிட்ட வந்து பேசுவா, உங்களுக்கு தரிசனம் குடுப்பா, காட்சி குடுப்பா. உங்களுக்கு என்ன தேவையோ, தக்க சமயத்துல ஏதாவது ஒரு ரூபத்துல கட்டாயம் வழிகாட்டி உங்களுக்கு உதவி செய்வா. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.